மறுபடியும் ஹீரோவ மீட் பண்ணுவாங்க. ஹீரோவுக்கும் அவளுக்கும் ஒரு ரொமான்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து யோசிப்பான். என்னன்னா ஹீரோவுக்கு வந்து இவன் மேல லவ் வந்துரும். இவள ஏமாத்திட்டு இருக்கோமோன்னு தோணும். பட் ஆனா ஆக்சுவல் பாயிண்ட் என்னன்னா, அவனோட பாஸ் வந்து கன்ன வச்சு மிரட்டுவான். ஏன்னா அந்த பாஸால தான் வந்து இவன் இந்த வொர்க்லயே இருக்கான். ஒரு சின்ன வயசுல அந்த பப்ல வொர்க்குக்கு வந்திருப்பான். அப்படிதான் அவங்க பெரிய ஆளா ஆக்கியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸோட ஒய்ஃப் கூட இவன் ஒரு ராங் அஃபேர்ல இருப்பான். ஸோ அவங்க சொல்றத இவன் கேட்கிற மாரி தான் இருக்கும். ஸோ அப்ப இவன் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த தங்கச்சியோட ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அவனும் வந்து ஹீரோக்கு ஃப்ரெண்ட் தான். இவங்க எல்லாம் ஒரே கேங் தான். ஸோ இவங்க இந்த மாரி ட்ராப் பண்றதுக்காக, அந்த லேண்ட ட்ராப் பண்றதுக்காக தான் இவ்ளோ பிளானும் நடக்கும். ஃபைனலி என்ன ஆகும் அப்டி பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுருவா. கண்டுபிடிச்சுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா இல்லையா? அவனோட ஃபியான்ஸ் வந்து இவள ஏமாத்துறான் அப்டின்ட்டு. ஒரு நாள் நைட் இவளோட பர்த்டே கூட்டு போய் கல்யாணம்னு சொல்லிட்டு இவள கல்யாணம் பண்ணி ரிங்லாம் மாத்தி, ஹீரோயினோட தங்கச்சிக்கு அந்த ஒரு சைன் வாங்கிடுவா பேப்பர்ல. அவங்க அக்கா வந்து ஒத்துக்க மாட்டா. இவ சைன் போட்டுருவா. இவளோட சைன் இல்லாமலே அவளோட சைன் வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலான்ற மாரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. இவங்க அக்கா தானே அவள கன்ன வச்சு மிரட்டி சைன் வாங்கிடலாம். முதல்ல தங்கச்சியோட சைன் வாங்கணுன்ட்டு. அன்னைக்கு நைட் என்ன பண்றான் அந்த அந்த தங்கச்சியோட ஃபியான்ஸ் என்ன